பார்த்தீங்கன்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா. இது எப்படி செஞ்சு பார்க்கணும்ல? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுமாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது நான் தயிரை ஆட் பண்ணுறேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், கட்டியான தயிரை எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட எந்த தயிர் இருக்கோ நீங்கள் அந்த தயிரை நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட நான் ஆட் பண்ணது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரு, 1 டேபிள் ஸ்பூன் 1 டீஸ்பூன் அளவு நான் ஆப்ப சோடா எடுத்திருக்கேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாமே சேர்த்து நான் ஒன்றா சேர்ந்து கலந்துக்கிட்டு தான் நான் இது பண்ணேன். பட் அது கொஞ்சம் ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ சாரிங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நான் ஒன்றா போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம அப்போ தான் இதோடு சேர்த்து நம்ம போட்டிருக்க அந்த பேக்கிங் சோடா இதெல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து நம்மளோட மாவு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதனால் இப்போ நான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஃப்ளோரில் போட்டு நான் நல்லாவே நீட் பண்ணிக்கிறேன் நான் மாவை. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ திரும்ப என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி விடணும். ஜாஸ்தி நீங்கள் தண்ணி விட்டுட்டிங்கன்னா மாவு ரொம்ப லூஸ் ஆயிரும். ஸோ திரும்ப மாவு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி போட்டோன்னா நிறைய மாவு ஆயிரும். அதனால் ஸோ கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை விட்டு நீங்கள் சுற்றி இருக்க எல்லா மாவையும் ஒன்று சேர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். ஸோ அப்படின்னா தான் நம்மளோட நானுக்குள்ள மாவு நல்லா ரெடி ஆகும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா இருக்க எல்லா மாவையும் சேர்த்து இது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எனக்கு லைட்டாக கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்கிட்ட இந்த மாதிரி மாவு எடுக்கிற அந்த இது இருக்குது, இல்லைனா நார்மல் கரண்டி கூட எடுத்துக்கோங்க. என்கிட்ட இருக்குது, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை என்ன செய்கிறேன், இப்படி எடுத்து விட்டேன்னா இந்த மாவு இது எல்லாமே ஒன்றா சேர்ந்துக்கும். இப்போ பாருங்கள், அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நான் தண்ணி சேர்க்கல. நல்லா சொல்ல போனால் தண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் சேர்த்துருப்பேன். ரொம்பவே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். சைடில் சுற்றி மாவு எங்கே இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. இப்போ இதை பிசைறது தான் மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருக்கும். பாருங்கள், நான் இதில் எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கல. உங்களுக்கே தெரியும், நான் ஸ்கிப் பண்ணாமல் காட்டுற ரீசனாக தான். இது ஒரு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் நான் பிசைய போகிறேன். ஸோ பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பிசையும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாவு இருக்கலாம், இப்படி உடஞ்சி வருதுல, இந்த உடஞ்சி வரக்கூடாது. அந்த மாவு குலைவாக இருக்கணும். அப்படின்னா நம்ம பிசைஞ்ச மாவு பதம் கரெக்டாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் திரும்ப சொல்கிற ரீசன். ஸோ பாருங்கள், மாவு திரும்ப நம்ம பிசைய ஆரம்பிச்சிட்டோம். ஓரளவுக்கு இது பிசையணும். ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறது எப்படி பதம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு நான் நல்ல மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்ட், அப்படி எழுத்து அப்படி வருது பாருங்க. இந்த மாதிரி இருக்கும் இந்த மாவோட பதம். இது நான் அப்பளை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு. இப்போ நான் ஒரு ஆட்டம் மறுபடியும் இதே மாதிரி பிசைஞ்சு என்ன செய்கிறேன்னா பாத்திரத்தில் வைக்க போகிறேன். அதில் எந்த இதுவுமே நான் ஆட் பண்ணவே இல்லை. அவ்வளோதாங்க. எதுக்காக நான் ஃப்ளோரில் போட்டு இது பண்ணுறேன்னா, எனக்கு இது கொஞ்சம் வசதியாக இருக்குங்கனால தான் நான் பண்ணுறேன். உங்களுக்கு இது கம்ஃபர்டபுள் இருந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா பாத்திரத்தில் வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு மாவு பசங்க அதே பாத்திரத்தில் நான் தான் நினைக்க போகிறேன்னா ஒரு 5 ஹவர்ஸ்க்கு வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். சரியா? இப்போ இதுக்கு மேலே நான் ஒரு ஈர துணி இருக்கும் இல்லையா, ஈர துணியை இப்படி மூடி வச்சுட்டு, ஸோ இதுக்கு மேலே ஏதாவது ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுட்டு ஒரு 5 ஹவர்ஸ்க்கு இது இருக்கட்டும். இது எதுக்காகனா மாவு நமக்கு காஞ்சி போயிடக்கூடாது. அதனால நீங்கள் ஏதாவது பாக்ஸ் இந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு கூட நீங்கள் போட்டு ஒரு 5 ஹவர்ஸ்க்கு வச்சுக்கோங்க. ஸோ 5 ஹவர்ஸ் கழிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நான் பிசைஞ்சிட்டு இருந்ததில்ல நான் மாவு. ஸோ ரொம்ப சாஃப்டாக அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது பாருங்க. அப்படியே செமையாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சோம். என்னென்ன கையில் பட்டுச்சு. இப்போ பாருங்கள், இது என்ன செய்ய போகிறேன்னா நல்ல ஒரு ஆட்டை அப்படி பிசைஞ்சு கையாலே நான் பிசைஞ்சு விடுறேன். அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இங்கே பாருங்கள், இப்போ என்ன செய்ய போகிறேன்னா நமக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லி பார்க்கணும்ல. நான் எனக்கு ரொம்ப மீடியமாக போதுனால நான் சின்ன உருண்டையாக பிடிக்கிறேன். ஸோ இப்போ சின்ன உருண்டையாக ஒரு 2 உருண்டை நான் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். 3 உருண்டையாக பிடிச்சிட்டேங்க. ஸோ இப்போ திரும்ப இதை எடுத்து வச்சுட்டு மேலே பாத்திரத்தை மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா மூடி வைக்கலன்னா அடிக்கடி எந்த காஞ்சி போயிடும். அதனால இப்போ சைடில் வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டை மாவு எடுத்து சும்மா நார்மலாக உங்களுக்கு எந்த சைஸுக்கு பெருசாக வேணா பெருசா, சின்னதாக வேணா சின்னதா, மீடியம் சைஸா எப்படி வேணாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை உருட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் என்ன நீங்கள் லைட்டாக நான் என்ன தொட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஒரு கிரிப் கிடைக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், இப்போ நான் எனக்கு மீடியம் சைஸ் போதும். ஓகேவா? அதனால் நான் மீடியம் சைஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு பெரிய சைஸாக வேணும்னா பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதுக்கு மேலே கருஞ்சீரகம் இருக்கும் இல்லையா, கருஞ்சீரகத்தை இதுக்கு மேலே அப்படி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஆனால் ஒரு சில நாளில் எப்பவுமே போடுவாங்க. அதுக்கு மேலே அப்படி வச்சு லேசாக உருட்டிக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆட்டை கருஞ்சீரகத்தை வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இப்போ அடுப்பு நான் காஞ்சிருச்சு. இப்போ இப்படி எடுத்துட்டோன்னா
பேக் சைடில் வந்து தண்ணி, இந்த மாதிரி ஏதாவது தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தண்ணி தொட்டு வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஜெக்கில் இருக்க தண்ணி வந்து லேசாக அது பின் பக்கம் ஊற்றி விட்டுட்டு நம்ம அடுப்புக்கு வந்து நல்லா காய்ச்சிட்டு இருக்கு பாருங்கள். ஒரு நிமிஷம் இருக்கு. இதை வந்து அப்படியே இதுக்கு மேலே இப்போ நான் வந்து ஒன்று உருட்டி இருக்கனால நான் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ கடன்னு எல்லாத்தையும் நான் செய்ய ஆரம்பித்தோடனே கடை நல்லா போட ஆரம்பிச்சிடுவேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த தணலில் வேகும். அப்போ தான் சூப்பராக இருக்கும் நம்மளோட நான். ஸோ வேகட்டும். நல்லா வந்து வெந்துருச்சுங்க. நான் வந்து என்ன செய்வேன்னா இதை அப்படியே மாற்றிடுவேன். இது வந்து ஒன்றும் ஆகாது. பாருங்கள், லேசாக இது மேலே வச்சு இப்படி காட்டும் போது என்ன ஆகும்னா மேலே இருக்கிறது நல்லா பஃபியாக நல்லா ஊதிட்டு வந்துடும். ஸோ அதனால் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சுங்க நான். ஸோ இந்த நான் வந்து இப்படி எடுத்துடுறேன். இது இப்படி தான் இருக்குங்க. நான் கத்தி வச்சு ஃபுல் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 வச்சுருக்கேங்க, இங்கே பாருங்கள். ஸோ கடன்னு இதையும் நான் வந்து முடிச்சு காமிக்கிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தேன் இல்லையா, அதனால் அது வந்து கொஞ்சம் எனக்கு கீழே வந்து கொஞ்சம் கருப்பான மாதிரி அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து அப்படி எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் சூப்பராக நம்மளோட நான் வந்திருக்கு பாருங்கள். இதையும் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இதுவும் பாருங்கள் நம்ம சூப்பரான நான் வந்துருச்சுங்க. செமையாக இருக்குது. இப்போ வாங்க இதை பட்டர் தடவணும். நான் பட்டர் தடவை போகிறேன். இந்த கரிசீரகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துடும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அப்படிங்கிறனால இதையுமே நல்லா சூடாக இருக்கும்போது தடவிடுங்க. தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால் சூப்பராக கொஞ்சம் கட் பண்ணிட்டு உங்களுக்காக. இப்போ ஒரு சிலவங்களுக்கு வந்து எனக்கு கரிசீரகம் எனக்கு பிடிக்காது, எனக்கு அலர்ஜி, எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லுவோம், பிளெயின் நானாவையும் போட்டு கொடுத்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ பிளெயின் நானாக இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக எதுவுமே போடாமல் இருக்கும். இதில் நீங்கள் கார்லிக் ஸ்டஃப் பண்ணிக்கலாம், நமக்கு பிடிச்ச என்னென்ன இருக்கும். ஸோ அது கூட இதுக்கு மேலே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த பிளெயினாக தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிளெயினாக வேணால் பிளெயினாக போட்டுக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் கரிசீரகம் வச்சுக்கணும், கரிசீரகம் போட்டுக்கோங்க. ரொம்பவே ரெண்டுமே சூப்பராக தான் இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கரிசீரகம், நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ அதனால் இதை நம்ம எடுக்கிறோம். ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்டர் சும்மா நம்ம பிளெயினாக வச்சுருந்தோம் நான் இருக்கலாம், அது மேலே அப்படியே சும்மா லேஸ் அப்படியே தடை விடுதேன். சும்மா சைனிங்காக சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே எம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா சூடாக இருக்குது. ஸோ இப்போ நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா, பாய். கட் பண்ணியாச்சு. நம்மளோட பட்டர் பன்னீர் மசாலா ரெடி, நம்மளோட நான் ரெடி. செமையாக சுட ஆவி பரப்பறக்க இருக்குங்க. ஸோ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறது ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இது ஆக்சுவலி நான் தயிரில் தான் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ தயிர் தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் சூடாக இருக்குங்க, பயங்கர சூடு. வாவ், இங்கே பாருங்கள் நம்ம வச்சுருந்த பன்னீர் பட்டர் எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஆவி பரபரக்க உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். ஆவி பரபரக்க நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க. செம எம்மியாக இருந்தது. ஸோ நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துச்சு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். செஞ்சு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.